அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு. ஆயத்துக்களுடைய நிறுத்தக்கூடிய இடங்கள், ஆயத்துக்களில் எங்கெங்கே நிப்பாட்டணும், அது எந்த எழுத்து வந்தால் எங்கனக்குள்ளே நிப்பாட்டணும், எப்படி நிறுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயத்துக்களை என்ன செய்வோம், நிறுத்துவோம். அந்த ரவுண்டு மாதிரி வந்துச்சுன்னா தான் அது ஆயத்துன்னு சொல்லுவோம். அங்கனக்குள்ளே நம்ம நிப்பாட்டுவோம் இல்லையா. இப்போ அங்கே நிப்பாட்டக்கூடிய இடத்துல அதுக்கு முன்னாடி சில எழுத்துக்கள் வந்தாலோ அல்லது ஹரக்கத்துக்கள் வந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிப்பாட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப மெயினான விஷயம் குரானில் வரக்கூடியது என்னது, ஜபர், ஜேர், பேஷ், தோஜபர், தோஜேர், தோபேஷ், இந்த 6 இது வரும். இதில் ஜபர், ஜேர், பேஷ், தோபேஷ், தோஜேர் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சட்டம்தான். ஆயத்து நிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். கடைசி அந்த எழுத்து வருதுல, அந்த எழுத்துக்கு மேலே அல்லது கீழேயோ இந்த ஹரக்கத்துக்கள் வந்தாலுமே நம்ம என்னதான் செய்யணும், சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். உதாரணமாக ஃபல் யஅ்புது ரப்ப ஹாதல் பைத்தி அப்படின்னு ஆயத்தில் முடியும். ஆனால் நம்ம நிப்பாட்டும் போது எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அப்படின்ட்டு தாக்கு சுக்கூன் வச்சு என்ன செஞ்சிடணும், நிப்பாட்டிடணும். கடைசி எழுத்துக்கு நம்ம என்ன செய்யணும், சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். இப்போ பேஷ் வருது, ஆயத்தோடைய கடைசியில் பேஷ் வருதுன்னா நம்ம எப்படி நிப்பாட்டணும். உதாரணமாக அல்லாஹு ஸமது அப்படின்னு வருது. நம்ம நிப்பாட்டும் போது எப்படிமா நிப்பாட்டணும், அல்லாஹு ஸமது அப்படின்ட்டு என்ன செய்யணும், சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தோஜேர். தோஜேர் வந்தாலும் சரி, தோபேஷ் வந்தாலும் சரி, என்ன தான் செய்யணும், நம்ம சுக்கூன் வச்சு தான் நிப்பாட்டணும். தோ ஜபர் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், வேறு சட்டம் வச்சு நிப்பாட்டுவோம். அப்போ தோஜேர் வந்தால் எப்படி நிப்பாட்டணும், சயஸ்லா நாராதல லஹபின் அப்படின்னு முடியும். நம்ம எப்படி நிப்பாட்டணும்னா சயஸ்லா நாராதல லஹப் அப்படின்ட்டு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். அடுத்து நம்ம தோ ஜபர் பார்க்க போகிறோம். தோ ஜபர் வந்தால் மட்டும் என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆயத்து முடியவில் தோ ஜபர் கொண்ட ஒரு எழுத்து வருது. உதாரணமாக வல் அராதியாதி வபஹன் அப்படின்ட்டு வருது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஹன், அந்த ஹாக்கு மேலே உள்ள அந்த தோ ஜபர் இருக்குல்ல, அந்த தோ ஜபரில் ஒரு ஜபரை நம்ம நீக்கிடணும். அப்போ எப்படி வரும், வல் ஆதியாதி லபஹா அப்படின்னு வரும். நம்ம என்ன செய்யணும், லபஹா அப்படின்னு கொஞ்சமாக ஓதாமல் கொஞ்சம் நீட்டி என்ன செய்யணும், ஒரு அலீஃபை ஆட் பண்ணிக்கணும். வல் ஆதியாதி லபஹா, அதாவது தோ ஜபர் வந்தால் அந்த ஒரு தோ ஜபரை நீக்கி அது கூட ஒரு அலீஃபை சேர்த்து நீட்டி நிப்பாட்டணும். எப்படி வல ஆதியாதி லபஹன் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வல ஆதியாதி லபஹா அப்படின்ட்டு ஒரு ஜபரை நீக்கிட்டு அலிஃபை சேர்த்து நீட்டி நிப்பாட்டணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. குண்டுத்தானா அது கொஞ்சம் குண்டாக இருக்கும், அதனால் குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த தாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா, அந்த எழுத்துக்கள் நடுவில் வருது, ஆயத்துக்களுடைய நடுவில் வருதுன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம நிப்பாட்டக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த தாவை நம்ம ஹாவா மாற்றிடணும். எப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு ஆயத்து முடிவில் அந்த குண்டு தா வருது, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ் அப்படின்னு நிப்பாட்டணும். குண்டு தாவை என்ன மாற்றிடணும் அப்படின்னா ஹாவுடைய சவுண்டாக மாற்றிடணும். நம்ம ஆயத்து முடியும் போது எப்பயுமே சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும்னு சொன்னால அதே மாதிரி தான் ஆயத்தோடைய முடிவுலையோ அல்லது நிப்பாட்டக்கூடிய இடங்கள்லையோ அந்த குண்டுத்தா வந்துச்சுன்னா அந்த குண்டுத்தாக்கு நம்ம ஹாவுடைய சவுண்டை கொடுத்து சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். வைலுல்லி கொல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ் அப்படின்ட்டு அதுலேயே நம்மளுக்கு தெரியுது, வைலுல்லி கொல்லி ஹுமஸத்தில் அதுக்கும் குண்டுத்தா தான் வருது. அங்கே நான் என்ன சொல்கிறேன், தாவுடைய சவுண்டு கொடுக்குறேன். ஆனால் ஆயத்தோடைய நிப்பாட்டக்கூடிய இடத்துல மட்டும் நான் என்னவா மாற்றிடுறேன், ஹாவா மாற்றிடுறேன். அப்போ நிறுத்தக்கூடிய இடத்துங்களில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த தாவை ஹாவுடைய சவுண்டாக சுக்கூனாக வச்சு ஓதணும். அதே மாதிரி தான் தோ ஜபர் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
அதாவது தோ ஜபரில் உள்ள ஒரு ஜபரை நீக்கிட்டு அந்த மாதிரி இதுக்கு கிடையாது. தோ ஜபர் வந்தாலும் சரி, தோ பேஷு என்ன ஹரக்கத்துக்கள் வந்தாலுமே நிப்பாட்டக்கூடிய இடமாக இருந்தால் அந்த குண்டு தாவை ஹாவாக மாற்றி சுக்கூன் வைத்து நிப்பாட்ட வேண்டும். அடுத்து மத்தோட எழுத்துக்கள். மத்தோட எழுத்துக்கள் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எழுத்துக்கு நம்ம வரும்ல, யாக்கு முன்னாடி ஜேர் வந்தால் ஒரு அலிஃப் நீட்டுங்க, அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தால் ஒரு அலிஃப் நீட்டுங்க, வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்தால் ஒரு அலிஃப் நீட்டுங்க அப்படின்னு நம்ம வருதுல்ல, அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம ஆயத்து முடியக்கூடிய இடங்களில் வந்தால் கூட நீட்டி தான் நம்ம நிப்பாட்டணும். இப்போ உதாரணமாக வகாலல் யாசானு மாலஹா, அந்த இடத்துல என்ன செய்யணும், மாலஹா என்ன வருது, அலிஃபுக்கு ஜபர் வருது. ஜபர் வர்றதுனால மத்தோட எழுத்தாக இருக்கக்கூடியதுனால நம்ம என்ன செய்யணும், நீட்டி நிப்பாட்டுறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் என்னென்னா, யா புள்ளி வச்ச யாவும் குர்ஆனில் வரும், புள்ளி வைக்காத யாவும் வரும். அதை எப்படி நம்ம ஓதணும் அப்படின்னா, இப்போ புள்ளி வச்ச யாவை நம்ம என்ன செய்வோம், ஈ அப்படின்ற சவுண்டில் ஓதுவோம். புள்ளி வைக்காத யாவை எப்படி ஓதணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஜேர் வந்துச்சுன்னா ஈ அப்படின்ற சவுண்டில் ஓதணும். ஜபர் வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அலிஃபோடைய சவுண்ட் வச்சு ஆ அப்படின்னு ஓதணும். இப்போ உதாரணமாக லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அஷ்கை அப்படி ஓதக்கூடாது, அஷ்கா அலிஃபோடைய சவுண்டு. அதாவது அலிஃப் காஃபுக்கு பக்கத்தில் அலிஃப் வந்தால் நம்ம எப்படி ஓதுவோம், அஷ்கா ஓதுவோம்ல, அந்த மாதிரி இந்த யாவையும் நம்ம எப்படி ஓதணும், ஜபர் வர்றதுனால, அந்த யாவுக்கு முன்னாடி உள்ள காஃபுக்கு ஜபர் வர்றதுனால நம்ம என்ன செய்யணும், அஷ்கா இல்லல் அஷ்கா அப்படின்ட்டு நம்ம ஓதணும். அதே மாதிரி தான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, அஅலா அந்த யா என்ன வருது, புள்ளி வைக்காத யா, புள்ளி வைக்காத யாக்கு தான் இந்த கண்டிஷன். புள்ளி வச்ச யாவை யாவுடைய சவுண்டு தான் ஓதணும். ஜபர் வந்தால் யான்னு ஓதணும், ஜேர் வந்தால் ஈன்னு ஓதணும், பேஷ் வந்தால் யூ அப்படின்னு ஓதுவோம்ல. இதுக்கு மட்டும் எப்படி ஓதணும், நம்ம ஜபர் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அலிஃபுடைய சவுண்டு கொடுத்து ஆ அஷ்கா அஅலா அப்படின்ட்டு நம்ம ஓதணும். இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் நிறுத்த வேண்டிய இடங்களில் நிறுத்தி ஓதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்.